அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. புதியதை படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே. மண்ணில் முகத்தை புதுப்பிக்க வருவி, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவி, மண்ணில் முகத்தை புதுப்பிக்க வருவி, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவி. வானம் திறந்த தீர்ச்சுடரே, அருள் கொடை தந்திரும் அருள் சுகமே, வானம் திறந்த தீர்ச்சுடரே, அருள் கொடை தந்திடும் அருள் சுகமே, குளிரினை போக்கும் அனல் காற்றே, வாழ்வின் குறைகளை தீர்க்கும் நிறையருளே, குருளினை போக்கும் அனல் காற்றே, வாழ்வின் குறைகளை தீர்க்கும் நிறையருளே. மண்ணில் முகத்தை புதுப்பிக்க வருவி, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவி, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவி, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பல வகையான சுமைகளோடு, பல வகையான குடும்ப கஷ்டங்களோடு, தீராத வியாதியோடு துன்புறும் நாம் புனித அந்தோணியாரின் நாடி வந்திருக்கின்றோம். அவர் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தை பரிந்து பேசி நமது சுமைகளை அகற்றி, நம்முடைய பாவ சுமைகளை அகற்றி நமக்கு விடுதலை கொடுக்க இந்த தெய்வீக திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த தூய திருப்பலியை தகுந்தவற்று ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நாம் செய்த பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே அறிக்கையிட்டு மனவருந்தி மன்னிப்பை பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் உள்ள உயர்த்தை இயேசு ராஜா நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியின் இறைப்பாற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10-16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவு உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசையே நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தரு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலங்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம்
மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டார். உலகெங்கும் வாழுவோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 28 இருந்து 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர், கடைசியானோர் முதன்மை ஆவார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கூறினார், தர்மம் செய்யுங்கள். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களது வலது கை செய்வதை இடது கை அறியாமல் இருக்கட்டும் என்று சொன்னார். தர்மம் செய்யும் பொழுது விளம்பரப்படுத்தாதீர்கள், அதை பகட்டாக செய்யாதீர்கள், தம்பட்டம் அடித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்வது யாருக்கு தெரியாமல் செய்யுங்கள் சொல்லுகிறார். அப்படி செய்வீர்கள் என்றால்
உங்களுடைய பரம தந்தை உங்களுக்கு நிறைந்த பிரதிபலன் கொடுப்பார். அதேபோல் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது செய்வீர்கள் என்றால் உங்கள் பரம தந்தை சம்பாவனை கொடுப்பார். மேலும் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என் பெயரை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் உங்களுக்கு சம்பாவனை இருக்கிறது என்று கூறுகிறார். எனவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து செயல்படுகிறோம். வேலைக்கு போகிறோமா, சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல காரியம் செய்கிறோமா, பாராட்டை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்கிறோமா, நன்றியை எதிர்பார்க்கின்றோம். பிள்ளைகள் படிக்கிறார்கள், பரீட்சை எழுதுகிறார்கள் என்றால் நல்ல மார்க்கை எதிர்பார்க்கிறார்கள். எனவே எதிர்பார்ப்பு அது மிக மிக எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் ஆண்டவற்றை அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம் அப்பா. அவ்வளோதான் சொன்னது. அது முழு கேள்வி கேட்கல. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோம். அது ரகசியம் என்னன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை பேதுரு சொல்லலை. எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை. உடனே ஆண்டவர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டார். உடனே பேதுருவை பார்த்து அழகான பதிலை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் எவன் ஒருவன் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ நிலன்பலங்களையோ விட்டு வருகிறவன் இந்த மண்ணிலே 100 மடங்காக பிரதிபலன் பெறுவான். பேதுரு எதிர்பார்த்து கேட்கிறார். அவர் குடும்பத்துக்கார மாமியாராக இருக்காங்க, சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். அவரிடம் கேட்ட உடனே, நான் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய கேள்வியை பார்த்து, எவன் ஒருவன் இவையெல்லாம் விட்டு வருகிறானோ, யார் பொருட்டு? என் பொருட்டு. அதை எப்படி சொல்லுகிறார்? அழகான ஒரு வார்த்தை. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவன் ஒருவன் தியாகத்தோடு தன்னை தியாகம் செய்து அர்ப்பணிக்கிறானோ, தன் குடும்பத்துக்காக ஒரு மனைவி அர்ப்பணிக்கிறாளோ, ஒரு வேலைக்காக ஒருவன் அர்ப்பணிக்கிறானோ, இறை ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறானோ, அவனுக்கு சம்பாவனை இருக்கிறது, ஊதியம் இருக்கிறது. எனவேதான் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நல்லதை செய்யும் பொழுது, தீயதை அகற்றும் பொழுது, வண்ணம் நிறைந்த தெய்வம் எனது நல்ல செயலை பார்த்து எனக்கு சம்பாவனை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். எப்படியோ மனம் போன போக்கில் போகலாம், எதையும் செய்யலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், ஏமாத்தலாம். அப்படி பக்கம் மத்தியிலே ஆண்டவர் இயேசு, நீ நல்லதை செய்வாய் என்றால், நீ தியாகத்தோடு செய்வாய் என்றால், நீ பிறருக்காக வாழ்வாய் என்றால், நீ இறைவனுக்காக அர்ப்பணிப்பாய் என்றால், நற்செய்திக்காக அர்ப்பணிப்பாய் என்றால், உனக்கு நிறைந்த சம்பாவனை இருக்கிறது. எனவே ஆண்டவர் கொடுக்கிற பதில், எவன் ஒருவன் நற்செய்தியின் பொருட்டும் என்னை பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ நிலபலன்களையோ விட்டு வருகிற எவனும் 100 மடங்காக இந்த மண்ணிலே பெறுவான். அதோடு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் துன்பங்களையும் அவன் ஏற்றுக்கொள்வான். இது மட்டுமல்ல, இவற்றோடு பல வகையான இன்னல்களையும் ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு கிடைக்க வெகுமதி இவையெல்லாம் கிடைக்கும். ஒரு நண்பர் என்னோட படித்து கொண்டிருந்தவர், கல்யாணம் முடித்து 3 பிள்ளைகள். அடிக்கடி சொல்ல, உங்களுக்கு என்னங்கப்பா அதை கவலை? சாப்பாடு கவலையா, தங்குறது கவலையா? ஒன்றுமே இல்லை. நான் நாய் போல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளை எப்படி கரையத்தை தெரியாமல் இருக்கிறேன். எவன் ஒருவன் ஆண்டவருக்காக நற்செய்திக்காக அர்ப்பணிக்கிறானோ, தேவ ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறானோ, அவனுக்கு கிடைக்கிறது மண்ணிலேயே கிடைக்கிற சம்பாவனை.
எனவே ஆண்டவர் சொல்லுவது, இவையெல்லாம் விட்டுவிடு வருகிறவன் 100 மடங்காக இந்த மண்ணிலே பெறுவான். அதோடு மட்டுமல்ல, விண்ணகத்திலே நிலை வாழ்வை பெறுவான். அதுதான் கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு, கடவுளை நம்புகிற மக்களாகிய நமக்கு, அந்தோனியாருடைய பக்தர்களாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். விண்ணகத்திலே சம்பாவனை இருக்கிறது. அந்த சம்பாவனையை பெறுவதற்காக இந்த மண்ணகத்திலே நீ தியாகத்தோடு வாழ்வாயாக, பிறருக்காக வாழ்வாயாக, உன்னுடைய வாழ்க்கையிலே தூய்மையோடு வாழ்வாயாக, நேர்மையோடு இருப்பாயாக, சோம்பேறியாய் இருக்காதே, ஏமாற்றி பிழைக்காதே. எனவே விண்ணகத்தில் சம்பாவனை இருக்கு. ஆண்டு இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இவையெல்லாம் பெற்றால் கூட விண்ணகத்திலே நிலை வாழ்வை பெறுவீர்கள். நிலை வாழ்வு, நிலைத்த வாழ்வு, அமைதியான வாழ்வு, கவலையில்லாத வாழ்வு, பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் இருக்கிற வாழ்வை பெறுவீர்கள் என்று. ஒரு ஞானி ஒருவர், அவருக்கு ஒரே ஒரு சொக்கா இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக அப்படி ஏற்று போட்டு போட்டு பழசாக போயிடுச்சு. அந்த சொக்கா கிழிஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த ஞானி என்ன செஞ்சாருன்னா, ஒரு அப்படியே ஊசி நூலை எடுத்து அந்த தைக்கிறதுக்காக வேண்டி அப்படியே நுழைஞ்சு பார்க்குறாரு. வயசானவர், கண் தெரியல, அந்த நூலை கோர்க்க முடியல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, முடியலை. அந்த நேரத்தில் கடவுள் அவருக்கு தோன்றினார், ஐயா ஞானியாரே, உங்கள் சொக்கா பழசாக போச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் ஒரு புது சொக்கா கொண்டு வந்திருக்கேன், வேணுமா கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்லைப்பா, இந்த நூலை மட்டும் கோர்த்து கொடுப்பா அந்த ஊசியில் அப்படின்னு சொல்லுவார்கள். எனவே அன்பானவர்களே, இருக்கோ இல்லையோ, துன்பமோ இன்பமோ, அவையெல்லாம் சமமாக பார்த்து இருக்கக்கூடிய நிலை வாழ்வு இருக்கிறது அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அன்பானவர்களே, விண்ணகத்திலே நிலை வாழ்வுகளுக்கு இருக்கும், நிலைத்திருக்கிற வாழ்வு, அமைதியான வாழ்வு, துன்ப தொல்லை வியாதி கஷ்டங்கள் இருக்கும், மனிதராக இருக்கிற நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவராகிய கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த துன்பமெல்லாம் இன்பமாக மாறும். அந்த துன்பத்தை இன்பம் மாற்ற முடியும். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவரே ராயப்பர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் அப்பா, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காமல் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், இந்த மண்ணுலகிலே இவற்றையெல்லாம் தியாகம் செய்து விட்டாய் அல்லவா, உனக்கு நிறைய இந்த மனகத்தில் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், விண்ணகத்தில் சம்பாவனை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. நம்ம முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். வேண்டுதல் வேண்டாமை, இது வேண்டும் இது வேண்டாம், இது பிடிக்குது பிடிக்கவில்லை என்ற மனப்பான்மை இல்லாமல், வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனைப் போல ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்களாகிய நாமும் வாழும் பொழுது, அன்பானவர்களே, நிலை வாழ்வை, நிலைத்த வாழ்வை, அமைதி வாழ்வை, துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் துன்பமாக தெரியாமல் இன்பமாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் எல்லாவற்றையும் துறந்து தரித்த உடை அணிந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு புதுமை மட்டும் சொல்லி இந்த தியான பிரசங்கத்தை முடிப்போம். அவர் அந்த துறவிகளுக்காக இருக்கிற ரொட்டிகளை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவர் எடுத்து திருடிக்கிட்டு போகும்போது மற்ற துறவிகள் பார்த்து விட்டார்கள், இந்த அந்தோணி பையன் பாரு எவ்வளவு ரொட்டியெல்லாம் திருடிட்டு போகிறான், நமக்குள்ளே சாப்பாடை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறானே என்று. உடனே சுப்பீரியர் சொல்லிட்டாங்க, இந்த அந்தோணி பையன் இங்கே நமக்குள்ளே சாப்பாடெலாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. உடனே சுப்பீரியர் வந்து திட்டுறாரு அந்தோணியாரை, உனக்கு அறிவு இருக்கா, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டு விட்டு கடைசியாக அந்தோணியார் மௌனமாக இருக்கார். கடைசியாக எல்லாரும் போய் சாப்பாட்டை பார்த்தா அப்படியே அப்பங்கள் இருந்தன, குறைவின்றி இருந்தன. எனவே ஆச்சரியப்பட்டார்கள். எனவேதான் அநேக மக்கள் என்றும் அந்தோணியாருக்கு தோத்திரமாக ரொட்டி பண்களை கொண்டு வந்து கொடுப்பதை பார்க்கிறோம்.
அந்தோனியார் செய்த புதுமையைப் போல எங்களுக்கும் புதுமை செய்வார் நம்பிக்கையோடு இந்த புதுமையை அந்தோனியார் நிகழ்த்தினார். எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் நாம் நல்லதை செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு தாய் குடும்பத்திலே இரவு பகலாக எந்த ஊதியமும் இல்லாமல் உணவு தயாரித்து கொடுத்துக்கிற நேரத்திலே, அவர்களுக்கு எந்த பாராட்டும் இல்லாத நேரத்திலே, அதற்கு பதிலாக சாப்பாடு மோசம் இது மோசம் என்று திட்டு வாங்குகிற நேரத்திலே ஆண்டவராய் இயேசு எனது உழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணகத்திலே அவர் சம்பாவனை கொடுப்பார். சம்பாவனை கொடுக்காவிட்டாலும் என் உழைப்புக்கு வேண்டிய வல்லமையும் சக்தியும் கொடுக்கும் தெய்வமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாம் உழைக்கும் பொழுது, நேர்மையோடு இருக்கும் பொழுது, நல்லதை செய்யும் பொழுது அந்த தெய்வன்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே பாராட்டு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு யாரும் நன்றி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு என் உழைப்பை பார்க்கிறார். நல்ல ஊழியனே, நம்பிக்கைக்கு உரியவனே, நீ சிறு சிறு காரியத்தில் பிரமாணிக்கமாய் இருந்தாய். எனவே உடைய தேவாதி தேவனுடைய ராஜ்யத்திலே என்னோடு பங்காளியாக இருப்பாயாக. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அன்பானவர்களே, உற்சாகம் நிறைந்த உள்ளத்தோடு இந்த வாரத்தை செலவிடுவோம். அந்தோனியோட ஜெபத்தினாலே மகிழ்ச்சியோடு நமது கடமைகளை செய்வோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசிரியை பொழிவாராக. ஆமென். நாம் அனைவையில் நின்று நம்முடைய தேவைகளுக்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். நமது பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் இயேசுவே, உமது இறையரசை கட்டி எழுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட போதுமான தூய ஆவியாரின் அருள் வரங்களை பொழிந்து வழி நடத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தும் ஆவியே இறைவா, எமது தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் ஆசீர்வதியும். அதிகாரங்கள், பதவிகள் இவற்றை நீர்தான் வழங்கியுள்ளீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வளமான செழுமையான சமாதான பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் தாராள மனதையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே, எம் பங்கு மக்கள் அனைவரும் நீர் பரிசளித்த தூய ஆவியாரின் துணை கொண்டு இறை அரசை அறிவிக்கும் கடமையும் உமது சாட்சிகளாய் உலகில் திகழ்ந்திட வேண்டிய அருள் வளங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் அனைவரும் பல்வேறு சமூக சூழல்களால் வேறுபட்டு கிடந்தாலும் ஒரே தந்தையின் மக்களாக உமது ஒரே குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஒன்றுபட்டு வாழ பணிக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்தவர்களாக சமத்துவ சமுதாயம் காண வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய மாணவ செல்வங்கள் விடுமுறை இருக்கிறவர்களுக்காக, பாராளுமன்ற தேர்தல் முடிகிற நேரத்திலே, நல்ல தலைவர்கள் இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் எல்லா மக்களையும் அன்போடு நடத்தக்கூடிய தலைவர்களை கொடுக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பத்திரமாக காப்பாற்றி வந்ததுக்காக நன்றி ஐயா. எங்கள் நாட்டை நீர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. இப்போது நாங்கள் தெரிவித்த ஒவ்வொரு தேவைகளையும் ஏற்று எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளின் துணையாக இருந்து இந்த புதிய வாரம் முழுவதும் புனித அந்தோனியாவுடைய பரிந்துரை ஜெபத்தினாலே எங்களை காப்பாற்றி வழி நடத்த வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென்.
வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலிவூட்ட வீழ்கின்றே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலிவூட்ட வீழ்கின்றே. வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீங்க வளர்ச்சி காண வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவேன் நான், வாழ்ந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் உள்ள நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கைகளை தீப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை பணிப்பணி காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்திருக்கின்றீர். அதனால் இந்த பழியிலிருந்து நாங்கள் உமக்கு பேறு பயனுக்கு அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருமணமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கியவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய மது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்திருக்கின்றார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் நிலையான மீட்பின் காரணமாக இருக்க செய்திருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த மக்களினை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். ஆண்டவரே, முடைய பீடத்திலே நம்பிக்கையோடு செபித்து கொண்டிருக்கும் முடைய மக்களாகிய எங்களை கண்ணோக்கும் அப்பா. சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்போடு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள்
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த நாளில் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையுமின்றி நலமாக உம் சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொடுக்கிற அமைதி மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம், நம்மோடு இருந்து நம்மை குணமாக்கும் தெய்வம். நம்ம பாவங்களை மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தார், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தார். உன் கையில் என்னை நீ பொறித்தார், பெயர் சொல்லி அன்பா என்னை அழைத்தார். ஏன் என்னை நீ தெரிந்தார், என் வாழ்வில்
ஏன் நுழைந்தாய்? ஏன் என்னை நீ தெரிந்தாய்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்? உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறம் ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தேடுமான் போல தேடி வந்தே, நீ என்றே வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீ தேடுமான் போல தேடி வந்தே, நீ என்றே வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் எம்மை வாழ்வில் எங்களுடைய ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. இகழாண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.